بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين محمد وآله وأصحابه أجمعين. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين واجعلنا للمتقين إماما. اللهم أيدنا بتأييدك، اللهم أيدنا بتأييدك، اللهم أيدنا بتأييدك يا رب العالمين. கண்ணியமிக்க பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா நம் குடும்பத்தை தாவத்துக்காக ஏற்றுக்கொண்ட ஒரு பெரிய அடையாளம் என்னவென்றால், ஆண்களையும் பெண்களையும் அல்லாஹ் தஆலா தாவத்துக்காக ஏற்றுக்கொண்டான். எந்த ஒரு வீட்டில் இருவரும் தாவத்துடைய வேலை செய்யக்கூடிய நிய்யத்தை செய்து கொண்டார்களோ, அந்த வீட்டில் நபுவத்துடைய விலக்கு வந்துவிட்டது என்று அர்த்தம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா சஹாபாக்களுக்கு சொன்ன வார்த்தை, கூனு மசாபிஹல் ஹுதா, நீங்கள் எல்லோரும் ஹிதாயத்துடைய விளக்காக ஆகிவிடுங்கள் என்று. அந்த விளக்கு பற்ற வைப்பது யாரு? பெண்கள். பெரும்பாலுமாக ஒரு சொல் பழைய காலத்தில் சொல்லுவாங்க, விளக்கு பற்ற வைக்கிறவங்க வந்துட்டாங்களான்னு சொல்லி. அப்படின்னு சொன்னால் என்ன? கல்யாணம் ஆயிடுச்சான்னு சொல்லி கேட்குறதுக்காக, உங்கள் வீட்டில் விளக்கு பற்ற வைக்கிறவங்க இருக்கிறாங்களான்னு சொல்லி கேட்டால், கல்யாணம் ஆயிடுச்சான்னு சொல்லி கேட்குறது அர்த்தம். அதே மாதிரி அந்த விளக்கு இருக்கின்றதே, மக்ரிப் சமயத்தில் பற்ற வைக்கக்கூடிய பொறுப்பு அது பெண்கள் தான் பற்ற வைப்பாங்க. ஹதீஸில் ஒரு இஷாரா சொல்லக்கூடிய விஷயம் என்ன? எப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மசாபிஹுல் ஹுதா என்று சொன்னார்களோ, அந்த விஷயத்தில், அந்த வார்த்தையில், அந்த ஹதீஸில் ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு சிறிய ஒரு இஷாரா என்னவென்றால், பெண்களையும் தங்களுடைய உழைப்பில் இணைத்து கொள்ளுங்கள், சேர்த்து கொள்ளுங்கள் என்று அர்த்தம். எனவே சஹாபாக்கள் தன்னுடைய ஒரு ஃபிக்ரிலும் பெண்களை இணைத்து கொண்டே இருப்பார்கள். எனவே தஷ்கீலுடைய சமயத்தில் தர்கீப் கொடுப்பது பெண்கள் தான். நம்மளுடைய குறை என்ன? ஆண்கள் மாஷல்லா தாவத்தில் இருப்பாங்க, பெண்கள் இருக்க மாட்டாங்க. எனவே கை தூக்குனவங்க எல்லாம் கை கொடுக்குறவங்களும் ஆயிடுவாங்க. தஷ்கீலில் கை தூக்கணும், வீட்டில் போய் கை கொடுக்கணும். காரணம் என்ன? தஷ்கீலில் இங்கே சொல்லிடுவாங்க, அல்ஹம்துலில்லாஹ் நான் 4 மாதத்துக்கு ரெடியாக இருக்கிறேன், சில்லாக்கு ரெடியாக இருக்கிறேன். வீட்டுக்கு போன உடனே யாரங்க கேட்டு பேர் எழுதினீங்கன்னு சொல்லி சொன்ன உடனே அங்கே இவருடைய எல்லாம் ஜஸ்பா எல்லாம் என்ன கவலை வாங்கிட்டு இவருடைய பேர் கொடுத்தாரோ அதெல்லாம் பலூன் காற்று இறங்கின மாதிரி இறங்கிடும். காரணம், பெண்களில் தீன் இல்லாத காரணத்தினால, கவலை இல்லாத காரணத்தினால. தொழுகை இருந்தால் மட்டும் பத்தாது, முழு வாழ்க்கை எப்ன மாதிரி ஹஜரத் ஹாஜிரா ஹிஜ்ரத்துக்காக ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கூட ரெடி ஆகிட்டாங்களோ, ஹஜரத் சாரா நுஸ்ரத்துக்காக ரெடி ஆகிட்டாங்களோ, அதே மாதிரி எந்த ஒரு சமயத்தில் நம்மளுடைய பெண்களுடைய உள்ளத்தில் தீனுக்காக தியாகம் செய்யக்கூடிய ஒரு உணர்வு வந்துருச்சுன்னு சொன்னால், அல்லாஹ் முழு வம்சத்தையே ஏற்றுக்கொள்வான். எல்லா நபிமார்களுடைய வம்சத்தை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்ளல, எல்லா நபிமார்களுடைய வம்சத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள. ஆனால் ஹத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வம்சத்தை அல்லாஹ் தஆலா எந்த அளவுக்கு ஏற்றுக்கொண்டான்? 62,000 நபிமார்கள் அவங்களுடைய வம்சத்தில் வந்தாங்க. 62,000 சாதாரண விஷயம் கிடையாது. காரணம்,
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த விஷயத்தை தான் முன்னோக்கி துவா செய்கிறது. ஸலவாத் நம்ம என்ன ஓதுறோம்? அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா அலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் என்றால் என்ன? எந்த மாதிரி தாங்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வம்சத்தை ஏற்றுக்கொண்டீர்களோ அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதும் ரஹ்மத், அவங்களுடைய முழு ஆள் மீதும் ரஹ்மத் இறக்கி வைப்பாயாக என்று நாம் துவா செய்கிறோம். நான் எப்போவுமே சொல்லுவது உண்டு, ஆண்களுடைய கூட்டத்தை பாருங்கள், ஆயிரக்கணக்கான பேர் லட்சக்கணக்கான பேர் இருப்பாங்க. அதே பெண்களுடைய கூட்டத்தை சேருங்க, அதை விட ஒரு 10 மடங்கு தான் இருப்பாங்க, கம்மி 10% இருப்பாங்க. ஆண்கள் 10 மடங்கு அதிகம்னு சொன்னால் இவங்க 10 மடங்கு குறைவு. காரணம் என்ன? ஆண்கள் எந்த அளவுக்கு தாவத்தில் இருக்காங்களோ பெண்கள் இல்லை. எந்த வீட்டு பெண்கள் தாவத்தில் இருக்கிறாங்களோ அந்த தாய் தான் முழுமையான தாய். ஏன்னா பாதி தாய், அவர் பாதி தாய். அந்நிகாஹு யன்அகிது பில் ஈஜாபி வல் குபூலி பி ஹுசூரி ஷாஹிதைன். நிக்காஹ் என்பது இருவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயத்தின் பேர் தான் நிக்காஹ். இவர் ஈஜாப் சொன்னால் ஒரு குபுல் செய்யணும், அவங்க குபுல் செஞ்சால் இவர் ஈஜாப் சொல்லணும், இதுதான் நிக்காஹ். கணவர் குபுல் செஞ்சுக்கிட்டாரு, மனைவியை குபுல் செய்யலை, நிக்காஹ் ஆகுமா? அதே மாதிரி தான் வம்சத்தில் தீன் வரணும்னு சொன்னால் கணவரும் ஆண்களும் தீனில் இருக்கணும், பெண்களும் இருக்கணும். அதுக்காக என்னங்க செய்யணும்? 4 அமல்கள் செய்யணும். 4 அமல்கள் செஞ்சால் இன்ஷா அல்லாஹ் முழு வம்சத்தில் அல்லாஹ் தீன் தருவான். ஒன்று, நாம் நம்முடைய வாழ்க்கையை சாதாரணமான வாழ்க்கையாக வாழுவதற்கு முயற்சி செய்யணும். ரொம்ப ஆடம்பரமாக வாழ்க்கை வாழ்கிறதுக்கு நம்முடைய தர்த்தீப் இருக்கே, வாழ்க்கை வாழக்கூடிய தர்த்தீப் அது சாதா சீதாவாக இருக்கணும். எந்த அளவுக்கு சாதா சீதாவாக இருக்குமோ, அல் பஸாஸத்து மினல் ஈமான், அல் பஸாஸத்து மினல் ஈமான், அல் பஸாஸத்து மினல் ஈமான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 தடவை சொன்னாங்க. சாதாரணமான வாழ்க்கை வாழுங்க, அது ஈமானுடைய அடையாளம்னு சொன்னாங்க. வாழ்க்கை என்பது சாதாரணமான வாழ்க்கை. வாழ்க்கையில் தக்கல்லுஃபாத் இருக்கக்கூடாது. तकल्लुफ़ात तकलीफ़ात के मुस्तलज़िम हैं। तकल्लुफ़ात तकलीफ़ात के मुस्तलज़िम हैं. जहाँ तकल्लुफ़ात होंगे वहाँ तकलीफ़ होगी. எங்கே நம்ம ஆடம்பரமாக வாழ்க்கை வாழ்வோமோ கஷ்டப்படுவோம். கஷ்டம் அது நஷ்டத்தை கொண்டாடும். அதனால் என்ன செய்யணும்? சஹாபாக்களுக்கு ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுத்த வாழ்க்கை அதுதான், சாதாரணமான வாழ்க்கை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் அந்த கும்பதை பார்த்து ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோவம் வந்துச்சு? காரணம் என்ன? ஏன் சஹாபாக்கள் இது கட்டணும்னு சொல்லி இவங்க உள்ளத்தில் ஆசை எப்படி வந்துச்சு? ஆசையுடைய வாழ்க்கை வாழக்கூடாதுன்னு தான் ரசூலுல்லாஹ் தர்பியத் செஞ்சாங்க. தேவையுடைய வாழ்க்கை வாழுங்க. ஆசையுடைய வாழ்க்கை அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தில் இன்ஷா அல்லாஹ் வாழ வைப்பான். நம்ம இங்கே வாழ்வது தேவையுடைய வாழ்க்கை. எந்த ஒரு மனிதன் தேவையுடைய வாழ்க்கை வாழுவானோ அல்லாஹ் தஆலா அவங்களுடைய வம்சத்தை தாவத்துக்காக ஏற்றுக்கொள்வான். ஏன்னு சொன்னால் அவங்களும் சாதாரண வாழ்க்கை வாழக்கூடியவர்களாக அமைவாங்க இன்ஷா அல்லாஹ். ஒன்றாவது. ரெண்டாவது என்ன? ரெண்டாவது முன்மாதிரியான வாழ்க்கை வாழுவதற்கு முயற்சி செய்யணும். முன்மாதிரியான வாழ்க்கை, மிசாலி ஜிந்தகி சொல்லுவாங்க. மிசாலி ஜிந்தகி முன்மாதிரியான வாழ்க்கை. கணவர் முன்மாதிரியான கணவர், மனைவி முன்மாதிரியான மனைவி. இவர்கள் இருவரும் முன்மாதிரியாக இருந்தார்கள் என்று சொன்னால் அவங்களுடைய வம்சத்தை அல்லாஹ் முன்மாதிரியான வம்சமாக, முன்மாதிரியான பிள்ளைகளாக, முன்மாதிரியான மருமகனாக, முன்மாதிரியான மருமகளாக, முன்மாதிரியான மகளாக அல்லாஹ் அமைப்பான். அந்த முன்மாதிரின்னு சொன்னால் எப்படி? முன்மாதிரி என்று சொன்னால் எல்லா விஷயத்திலும் முன்மாதிரி. வெறும் தாவத்துடைய பேச்சில் மட்டும் முன்மாதிரி கிடையாது. வாழ்க்கையிலும் ஈமானியாத், இபாதாத், மாமலாத், மாஷரா, அஹ்லாக், இந்த 5 விஷயங்கள்லையும் முன்மாதிரியாக இருக்கணும். 5 விஷயங்களையும் முன்மாதிரியாக இருக்கணும். இப்ராஹிம் தௌலா சாப் தாமத் பரக்காத்தும் எப்பவுமே சொல்கிற விஷயம் என்ன? வேலை செய்வது அசல் இல்லை, வேலையுடைய விடை என்ன? வேலையுடைய விடை என்ன? படிப்பது அசல் இல்லை. படிக்கிறான், பையன் படிக்கிறானா? படிக்கிறான். படிக்கிறானாங்க? ஆமாம் படிக்கிறான்.
படிக்கிறானாங்க, ஆமாம் படிக்கிறான். ஆனால் இது வரைக்கும் 7 தடவை ஃபெயில் ஆகிட்டான். அப்போ என்ன படிக்கிறான்? படிக்கிறது அசல்லா, முன்னேறது அசல்லா. முன்னேறிட்டே போகணுமா போகக்கூடாதா? எப்படி எப்படி நாட்கள் முன்னேறுதோ அந்த மாதிரி டிகிரிகளும் என்ன ஆகணும்? அதே இவர் கிளாஸை இவர் விட மாட்டேங்கிறாரு, கிளாஸ் இவரை விட மாட்டேங்குது. 7 வருஷம் ஒரே கிளாஸ் உட்காந்துருக்காரு, என்ன பிரயோஜனம்? வேலை செய்கிறோன்னு சொன்னால் அதனுடைய விடா, அதனுடைய ரிசல்ட், அதனுடைய எல்லா விதமான பலன்களை நாம் பார்க்கணும். அந்த பலன்கள் எப்போ பார்க்குவோம்? அது எப்போ பார்க்குவோன்னு சொன்னால் அல்லாஹுடைய ஒரு தீர்ப்பின் மீது ரஸா அல் கஸா என்று சொல்லுவார்கள், பொருந்தி கொள்வது. எந்த நிலையில் அல்லாஹ் என்னை வைத்தாலும் நான் வாழுவதற்கு தயாராக இருக்கின்றேன் என்று நினைப்பது பேர்தான் ரஸா அல் கஸா. சஹாபாக்கள் அந்த ஒரு விஷயம் இருந்துச்சு. எப்போவுமே வாழ்க்கையில் குறையே பேச மாட்டாங்க. யார்? சஹாபாக்கள் வாழ்க்கையில் எந்த விதமான குறைய பேசுறது கிடையாது. காரணம் என்ன? ரஸா அல் கஸா, சாதாரணமான வாழ்க்கை வாழ்ந்து பழக்கம். ரெண்டாவது, சாதாரணமான வாழ்க்கையில் முன்மாதிரியான வாழ்க்கை வாழ்ந்து பழக்கம். எனவே அஸ்ஹாபி கன் நுஜூம் பிஐஹிம் இஹ்ததைத்தும் இஹ்ததைத்தும் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்கள் நட்சத்திரம் போல், கைடன்ஸ் ஸ்டார். அவர்களை பின்தொடர்ந்து வாழ்க்கை வாழுங்கள், உங்களுக்கு சொர்க்கம் கிடைத்துவிடும், அல்லாஹ் சொர்க்கம் கொடுத்துருவான்னு சொன்னாங்க. இஹ்ததைத்தும், நீங்கள் மன்சில் வரைக்கும் போய் சேர்ந்துடுவீங்க, சொர்க்கம் வரைக்கும் போய் சேர்ந்துடுவீங்க. அதனால் அல்லாஹ் தஆலா கிட்ட துவா செய்யணும், யா அல்லாஹ் நீ ஹுவல்லதி அஸ்ஹக வ அப்கா, நீ சிரிக்க வைக்கக்கூடிய நிலையை கொண்டாந்தாலும் நான் உன்னை பொருந்தி இருப்போம், நீ அழுகக்கூடிய நிலைகள் கொண்டாந்தாலும் பொருந்தி தான் இருப்போம்னு சொல்லணும். நம்ம என்ன நினைக்கணும்? அல்லாஹ் தஆலா இப்போ என்ன சிரிக்க வைக்கிறான், திடீர்னு அழுகக்கூடிய நிலை வந்துருச்சு, இது அல்லாஹ்வுடைய நாட்டம் என்று நாம் நினைத்து சிரித்தோம் என்று சொன்னால் அதுவும் இபாதத். அல்லாஹ்வுடைய நாட்டம் என்று நாம் அழுதோம் என்று சொன்னால் அதுவும் இபாதத், அதுவும் இபாதத். ரெண்டும் இபாதத் தான். சிரிப்பதும் ஹுவல்லதி, சிரிக்க வைக்கிறது யார்? அஸ்ஹகா, அல்லாஹ் தான். வாபுக்கா, அழுக வைக்கிறதும் அல்லாஹ் தான். அப்போது நம்ம குறையா பேசுகிறோன்னு சொன்னால் அல்லாஹ் தாலாவுடைய தீர்ப்புக்கு நம்ம மாற்றமாக நினைக்கிறோம், யோசிக்கிறோம், பேசுகிறோம். அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட கேட்டாங்க, யார் ரசூலுல்லாஹ், நான் உங்களை ரொம்ப நேசிக்கிறேன், உங்கள் ரொம்ப பாசமாக இருக்கிறவங்க கூட உங்கள் அன்பு வைக்கிறேன்னு சொன்னால் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்கள் அல்லாஹ்வுடைய பரீட்சைக்காக ரெடி ஆகிடுங்க, அல்லாஹ் தாலா உங்களை சோதிக்குவான். சோதனைகள் யார் மேலே வரும்? தாய்கள் மேலே தான் வரும். மூமின்கள் நபுலுவன்னக்கும், கும்முன்னு சொன்னால் யார்? ஊரில் சுற்றுறவங்களா, வெளியே சுற்றுறவங்களா? யார் பாடத்தில் அட்மிஷன் மதரசாவில் வாங்கினாங்களோ அவங்கள தான் பரீட்சை வாங்குவோம். நம்ம ஊர் சுற்றுற பிள்ளைங்களாம் வாங்குறது கிடையாது. வாங்குகிறோமா? யார் வெளியே இருக்காங்களோ அவங்களுக்கு எதுக்கு வாங்குவோம்? யார் மதரசாவில் பாடம் படிக்கிறாங்களோ அவங்கள தான் கேட்போம், படிங்க தம்பி, அவங்க தான் அடிக்கப்போம் கூட. யார் இஸ்லாத்தில் வந்துட்டாங்களோ, முன்னேறணும்னு விருப்பப்படுறாங்களோ அல்லாஹ் அவங்கள தான் சோதிக்குவான். அதிகமாக அல்லாஹ் சோதித்தது யாரை? நபிமார்களை. சோதனையை முசீபத்தாக எப்போவுமே நினைக்கக்கூடாது. சோதனைகளை முசீபத்தாக எப்போவுமே நினைக்கக்கூடாது. இப்போது பக்கத்தில் நான் பயான் செஞ்சுட்டு இருக்கும்போது சொன்னேன், முசீபத் என்பது யாருக்கு என்று சொன்னால், யாருக்கு அல்லாஹ் தஆலா அவங்கள தண்டிக்கணும்னு விருப்பப்படுறானோ அவங்களுக்கு தான் முசீபத்து. யாரை அல்லாஹ் முன்னேற வைக்கணும்னு விருப்பப்படுறானோ அவனுக்கு இபாதத்து. அவனுக்கு என்ன? அது நோய் என்பது முசீபத் கிடையாது. என்னது அது? இபாதத். இபாதத் செய்யும் போது கஷ்டம் போது அல் அஜ்ரு பில் கத்ரி மஷக்கா, அந்த கஷ்டத்தை நாம் தாங்கிக் கொள்கிறோம் என்று சொன்னால் அது இபாதத். அதன் மூலமாக அல்லாஹ்வுடைய நெருக்கம் அல்லாஹ் தருவான் இன்ஷா அல்லாஹ். ஹத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் கிட்ட கேட்டாங்க, அய்யூப் உங்களுடைய வாழ்க்கையுடைய அருமையான நாட்கள் எது? அப்போ சொன்ன விஷயம் என்ன? எந்த ஒரு நாட்களில் நான் நோயில் கழித்தேனோ அதை விட எனக்கு சுவையான நாட்கள், அருமையான நாட்கள், ரஹ்மத்தான நாட்கள் எந்த நாட்களும் கிடையாது. காரணம் என்ன சொன்னாங்க? தினமும் காலையிலும் மாலையிலும், ஐயூப் நீ எப்படி இருக்கிற? யார் கேட்குவா? ஐயூப்
நீங்கள் எப்படி இருக்கிறீங்க, யார் கேட்குவா? இதுதான் தாவத். அதாவது யூசுப் தலை சொன்னாங்க, பழைய சாத்தி யார்? பழைய சாத்தி யாருன்னா வயசில் பெருசு தான், பழசு கிடையாது. வயசில் பழசு, நேரம் அதிகமாக கொடுத்துருக்கிறாரு, அவர் பழசு. சபர் வந்துட்டா பழசு, சபர் வரலண்டிக்கா புதுசு. சபர் வந்துட்டா, பொறுமை வந்துவிட்டால் பழசு. புது சாத்தி பொறுமையோடு இருக்கிறாரு, அவர் பழசு. பொறுமை இல்லாதவர் பழைய சாத்தி, வயசில் பழசு. முதியோர்களில் இருக்கிறாரு, ஆனால் என்ன இல்லை, பொறுமையே இல்லை. அப்போ பழசு, அவர் புதுசு, அவர் புதுசு. இது யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கிட்ட கேட்டபோது சொன்ன விஷயம் என்ன? தஹம்முல், பர்தாஷ்த், தாங்கக்கூடிய சக்தி வந்துருச்சுன்னு சொன்னால் பழசு, தாங்கக்கூடிய சக்தி வரலன்னு சொன்னால் புதுசு. எல்லாத்தையும் தாங்கணும். அஹ்மத் கபீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கிட்ட மக்கள் அவங்களுடைய தர்ஜாவை பார்க்கறதுக்கு வந்தாங்க மலக்குமார்கள். அஹ்மத் கபீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி உட்காந்துருக்கிற சமயத்தில் திடீர்னு அவங்களுடைய மனைவி மீன் கழுவுன தண்ணி எடுத்து அவங்க பக்கத்தில் விசிலடிச்சாங்க. மீன் கழுவுன தண்ணி எப்படி இருப்பாங்க? அஹ்மத் கபீர் ரஹ்மத்துல்லாஹி வல்ல உடை ஒட்டிக்கிட்டு இத்தரெல்லாம் தடவிக்கிட்டு பால் நடத்த வர சமயத்தில் மீன் கழுவுற தண்ணி வந்து விழுந்தா எப்படி இருக்கும்? நடுவில் வெளியே உள்ளேருந்து ஒரு சவுண்டு வேறு. என்ன அவங்களுக்கு கொஞ்சம் கூட இது இல்லையா? தள்ளி உட்கார்றத போத்துனது அவங்க, நீங்கள் தள்ளி உட்கார்றது தானே. மீன் ஊற்றுற சமயத்தை நீங்கள் வந்து உட்காரணுமா? அவங்களுக்கெல்லாம் வேறு வேலை இல்லையா? இப்படியா நனமோ பேச்சு. அது எப்போவுமே டெய்லி நடந்துகிட்டா இருக்கும், காலை மாலை மதியம் நடந்துகிட்டா இருக்கும். சொன்னாங்க, யாருங்க இவங்க? என் மனைவி. முதல்ல அந்த பொம்பளையை நீங்கள் வீட்டுக்கு போக சொல்லுங்கள், அவங்க வீட்டுக்கு அனுப்பிச்சி விடுங்க. அவங்க சொன்னாங்க, ஏன்பா என் மனைவி அது, நீங்கள் வந்த நோக்கம் என்ன சொல்லுங்கள், முதல்ல அந்த பொம்பளையை வீட்டுக்கு அனுப்பிச்சி விடுங்க. தம்பி, நீங்கள்லாம் எதுக்கு வந்திருக்கீங்களோ அதை சொல்லுங்கள். அவங்கள வீட்டில் அனுப்பிச்சி விட்டோமா, அதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன், அது உங்களுக்கு சம்மந்தப்பட்ட விஷயம் கிடையாது. சொல்லுங்கள் என்ன விஷயம்? இல்லை அது அந்த பொம்பளையை முதல்ல போக சொல்லுங்கள், அதுக்கப்புறம் பேசுகிறோம் நம்ம. நான் ஒரு விஷயம் சொல்லிட்டான், சொல்லுங்கள். நீங்கள்லாம் எதுக்காக வந்திருக்கிறீங்க? அஹ்மத் கபீர் ரிஃபாயி உடைய தர்ஜா நம்ம பார்த்தோமே, அதனுடைய காரணம் என்ன இபாதத் இவர் செய்கிறாரு, இவருடைய அமல்களில் என்ன அமல் இருக்குது, இவ்வளோ பெரிய தர்ஜா அல்லா தஆலா கொடுத்தான்னு சொல்லி பார்க்க தான் வந்திருக்கிறீங்க சொன்னாங்க. அந்த தர்ஜாவுடைய காரணமே என் மனைவி தான். யார் காரணம்? புரிஞ்சா இல்லையா? அந்த தர்ஜாவுடைய காரணம் யார்? அந்த மனைவியை நான் தாங்கிக்கிட்டு இருக்கிறேன்னு அந்த அந்த பொறுமையின் பதில் தான் அல்லா தஆலா அந்த தர்ஜா கொடுத்துருக்கான்னு சொன்னாங்க. அதனால் இன்ஷா அல்லாஹ் நம்ம பொறுமையோடு, நான் எப்போவுமே சொல்கிறது, அம்மத் என்றால் பெண், உம்மத் என்றால் உம்மத். யார் அம்மத்தை தாங்க முடியலையோ அவன் உம்மத்தை தாங்க முடியாது. நீ அம்மத்தையே நீ என்ன செய்யலை, அம்மத்தை நீ கண்ட்ரோல் பண்ண முடியல, அவங்க பேச்சை நீ தாங்க முடியாது, நீ உம்மத்தை எங்கே சமாளிக்குவேன்? நான் உம்மத்துடைய கவரேஜ் சுற்றுறேன். நீ ஃபஸ்ட்டு அம்மத்தை பிடிப்பா. நீ அம்மத்தையே தாங்க முடியும், உம்மத்தை எங்கே தாங்குவேன் நீ? அது பெண்கள் ஜமாத்தில் தான் அல்ஹம்துலில்லாஹ் அம்மத்தை தாங்கக்கூடிய அல்லாஹ் தஆலா தந்திருக்கான், ஒரு சலாஹியை தருவான் இன்ஷா அல்லாஹ். மூன்றாவது விஷயம் என்ன? அதிகமாக நான் எந்த தியாகம் அல்லாஹ்வின் தரப்பிலிருந்து வருதோ, தகாசா, நான் இல்லைன்னு சொல்லக்கூடாது. வாழ்க்கையில் என்ன சொல்லக்கூடாது? இல்லைங்க, எப்போவுமே சொல்லுவாங்க மௌன உமர் சார் ரஹ்மத்துல்லாஹி, அல்லாஹ்வுடைய பாதைக்காக பொய் பேசாதீங்க, அல்லாஹ்வுடைய பாதையுடைய தகாசா வந்தால் பொய் சொல்லாதீங்க. எந்த ஒரு மனிதன் இல்லாத விஷயத்தை சொல்லி தன்னை காப்பாற்றி கொள்ளக்கூடிய ஒரு நிலை கொண்டாடுவானோ, அந்த எந்த விஷயத்தை சொல்லி அவன் தன்னை காப்பாற்றினானோ அந்த விஷயம் அந்த நோய் இவன் தாக்கிடும். இல்லைங்க, என் மனைவிக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னார், ஆனாங்க அவங்க மனைவி நல்லா தான் இருக்கிறாங்க, ரொம்ப சீரியஸாக இருக்கிறாங்க. ஒருத்தவங்க இஸ்திமாவில் போய் உட்காந்தும்போது, நீங்கள் தானே அவங்க? ஆமாம். ஏன்னா எப்போ தஸ்கீல் செஞ்சாலும் அவர் சொல்கிறாராமே, நீங்கள் முடியாமல் இருக்கிறீங்கன்னு சொல்லி, நீங்கள் முடியாமல் இருக்கிறீங்கன்னு சொல்லி
இப்போ ஆண்கள் வந்து முடியாமல் இருக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னால் பெண்கள்கிட்ட போய் கேட்க போகிறோம் முடியாமல் இருக்கிறீங்களான்னு சொல்லி. பெண்கள்கிட்ட கேட்டுருக்குறாங்க. இல்லையா அப்படின்னு ஒன்றும் இல்லை, நல்லா தானே இருக்கிறேன், நான் வீட்டுக்கு போய் என்னங்க முடியாமல் இருக்கிறேன்னு சொன்னீங்களாமே நீங்கள். இல்லை, உனக்கு நடக்க முடியலையா தான் நான் சொன்னேன். திடீர்னு நிற்க முடியலையா தான் சொன்னேன். திடீர்னு உனக்கு சாப்பிட முடியலையா தான் நான் சொன்னேன். இல்லாத விஷயத்தை கூறி அந்த விஷயத்தை நம்ம தாவத் கொடுக்கக்கூடாது. கஷ்டமாக இல்லை, கஷ்டமாக இருக்கிறேன்னு சொல்லி கஷ்டத்தை தாவத் கொடுக்குற மாதிரி, நஷ்டம் இல்லை நஷ்டமாக இருக்கிறேன் நஷ்ட தாவத் கொடுத்த மாதிரி, நோய் இல்லை நோயாளியாக இருக்கேன் நோயை தாவத் கொடுத்த மாதிரி. தாவத்தில் பொய் சொன்னால் அது மெய்யாயிரும். அதான் என்ன சொல்லக்கூடாது, இனிமேல் இன்ஷா அல்லாஹ் நான் தர்த்தீப் செய்கிறேன். போக முடியலையா, ஏதோ ஒரு காரணத்தில் இருக்கிறீங்க, என்ன செய்யணும், இன்ஷா அல்லாஹ் தர்த்தீப் செய்கிறேங்க அப்படின்னா சொல்ல எல்லாம் முடியாது, போக முடியாது, இன்ஷா அல்லாஹ் தர்த்தீப் செய்யலாம். இன்றைக்கி எல்லாம் அடுத்த வாட்டி தர்த்தீப் செய்யலாம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் தஆலா வந்து நம்மளுடைய தௌஃபீக்கை விட்டு அல்லாஹ் தஆலா எங்களை வந்து நீக்க மாட்டான். நான்காவது விஷயம் இருக்கின்றது துவா. நான்காவது விஷயம் என்ன செய்யலாமா இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் நாம் எல்லோருக்கும் அமல் செய்வதற்கு தௌஃபீக் தந்துடுவானா. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி வ நஷ்ஹது அன் லா इलाहा इल्लल्लाह.